என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. முன்னிலை வைப்பாளர் திரு சந்திரசேகர் பாண்டியர் அவர்களை உரைய நிகழ்த்த அழைக்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த பாண்டிய மண்ணில் நவம்பர் 7 தமிழர் தேசிய தந்தை மேதகு செல்வா பாண்டியர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழர் தேசிய எழுச்சி நாள் விழா முன்னெடுப்பதில் நடுவம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. நமது பாண்டியர் அவர்கள் அடிக்கடி பேசும்போது ஒரு விடை சொல்வார். அதாவது நமது இளைஞர்கள் எந்த துறையானாலும் தனித்துவத்தோடும் ஆளுமையோடும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது. அதுபோல இங்கே வந்திருக்கும் இளைஞர்கள் அனைவரும் தங்கள் சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் தனித்துவத்தோடு பாண்டியர்களாகவே ஆளுமை செலுத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும். பாண்டியர் குறிப்பிடும் போது இந்த சென்னையில் அல்லது இங்கே இருக்கிற மற்ற நகரங்களில் நமது பாண்டியர்கள் குறைந்தது 100 பேராவது விலை உயர்ந்த சொகுசு கார்களில் பயணிக்க வேண்டும் என்பது அவர் கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக இந்த மதுரை மண்ணில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி நமக்கு கண்கூடாக தெரிகிறது. ஆகவே இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களது துறை சார்ந்த விடயங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை உரை நிகழ்த்தி சென்றிருக்கும் நடுவத்தின் அமைப்பாளர் சந்திரசேகர் பாண்டியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தொழிலதிபரும் செல்வா பாண்டியர் அவர்களின் நெருங்கிய நண்பரும் எங்களுடைய வழிகாட்டியும் தமிழர் நடுவத்தின் அமைப்பாளர்களில் மூத்தவருமான ஐயா தங்கராஜ் பாண்டியர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்பான தோழர்களே, நம்ம இன்னைக்கு எதற்காக கூடியிருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருந்து இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், திரும்ப நம்ம எந்த இடத்துக்கு பயணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு கூட்டத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே பாண்டியர்கள் சொல்லும் போது ஒரு காலத்துல ஒரு குடையின் கீழே கடலை கட்டுப்பாட்டா வச்சிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு இனம் பாண்டியர் இனம். அது குறிப்பா சொல்லக்கூடிய பாண்டியர்களாகிய நமது தேவேந்திரோட வேளாளர்களுக்கான ஒரு இனம். அந்த இனம் ஏன் தோத்துச்சு, எப்படி வெற்றி அடைய போகுது, இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையோடையும் ஒரு பொருளாதார பார்வையோடையும் நமக்கு வழிகாட்டுதலாக இருந்தக்கூடிய செல்வா பாண்டியர் அவர்களின் கருத்தியலை ஏற்று அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் வகையாகவும் அந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்தும் செயல் வீரர்களாகவும் அந்த நடைமுறைப்படுத்துவதனுடைய விளைவுகள் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும், அந்த விளைவுகள் மூலமாக யாரெல்லாம் பலனடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு அறிவியல் சார்ந்த பார்வையை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்கு. இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி இருந்தோம், அதாவது நான் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இளைஞர்கள் எல்லாம் என்ன மாதிரி இருந்தாங்க, ஒரு சாதிய பார்வையோட நமக்கு கேட்பாரற்று இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் ஒரு சாதி சட்டைக்குள்ள சிக்கிட்டு வழக்குகளில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் அந்த மாதிரி தான் இளைஞர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செல்வா பாண்டியர் மற்ற நாகேஷ் பாண்டியர்
பொன்ராஜ் காலாடி இவங்களெல்லாம் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி வந்து இந்த தமிழர்களை வந்து இந்த பல்லர்களை வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ள நுழைக்கிறது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள பல்லர்களை தவிர வேற எந்த அரசியலும் இருக்கக்கூடாது. ஒன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பல்லர்களை ஆதரிக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பல்லர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ள பல்லர்கள் வந்து வரணும். அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து எந்த அரசியல் கட்சி எடுத்தாலும் ஒன்னா நம்மளை வந்து ஆதரிக்கணும், எதிர்க்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்துல நமக்கு ஆதரவு நிலைமையில வரும். ஒரு குறிப்பா ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்னா என்ன? ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அரசியல்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நலனுக்காக தன்னோட கருத்துக்களை விளைவிப்பாங்க. அது நல்லதா கெட்டதா அது என்னங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது பிரச்சனை. ஆனா இப்ப வந்து என்னன்னா பல்லர்களோட அரசியல் அற்று இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அரசியல் அற்ற அனாதைகளாகவும் நம்ம வந்து ஒரு ஆளுமைக்கான இடமே இல்லை அப்படிங்கிற உளவியல் சிக்கலுக்குள்ள நம்மளை தள்ளி இப்ப வந்து அரசியலுக்குள்ளேயே நம்ம இளைஞர்கள் வந்து விடுபட்டு இருக்காங்க. ஆனா அந்த இளைஞர்களை இன்னைக்கு வந்து அரசியலாக்கி, குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாலே நாங்க இருந்து ஒரு 2-3 பேர் இருந்து செல்லப்பாண்டியரோ நாகேஸ்வரன் காலாடியும் இருந்துதான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஆனா இன்னைக்கு நாங்கெல்லாம் இல்லை. நான் எத்தனை மணிக்கு வர்றோம்? 9:30-10 மணிக்கு தான் வர்றோம். ஆனா இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிற இளைஞர்கள் வந்துட்டாங்கல்ல, அப்ப அது மாறி இருக்கா இல்லையா? செல்வா பாண்டியரோட கனவு வந்து நிறைவேற்றல்கள். நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வர்றீங்க. அந்தந்த மாவட்டத்துல நீங்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதா? அப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி ஆகமா ஆக மாட்டோமா? முதல் ஸ்டெப் வைக்கிறதா கஷ்டம். இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட சென்னையில 30 கூட்டங்கள், வெளிநாடுகள்ல நிறைய கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அப்ப யாரெல்லாம் நடத்தினாங்கன்னா நம்ம தான் நடத்துறோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, நாங்க இல்லாமையே வந்து இவ்வளவு பெரிய ஆர்கனைஸ் செட்டப்பா வந்து உருவாக்கி இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை செஞ்சிட முடியும் தானே. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம மைனர் பாண்டி இளவரம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மள வந்து ஒரு ஆளுங்கட்சியாவோ கூட்ட கலைஞர் வந்து நிக்கிற மாதிரியோ இல்ல வந்து ஒரு பெரிய செல்வாக்கு நிக்கிறவங்கள இல்லை. ஆனா இருந்தா கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியான ஏற்பாடுகள் மற்ற இதுகள்லாம் வந்து சிறப்பா பண்றாங்க. அப்போ இவங்க நம்ம மக்கள் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து அடுத்த கட்ட நகரங்களுக்கு நோக்கி நகரங்களுக்கான வெளிப்பாடு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து வேற எந்த அமைப்புகளையாவது மற்றவங்களால நாங்கள் செய்ய முடியுதா? அப்படியே கூட்டினாலும் அது சின்ன சத்தம் போட்டு அதை போட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு அந்த மாதிரி போற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு தெளிவான பார்வையும் தெளிவான ஒரு வழிமுறையும் உருவாக்கி அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்களை கொண்டு போய் இந்த சமூகத்தும் வந்து ஒரு அரசியல் நோக்கி நகர்வுகளுக்கான இளைஞர்களை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அந்த இளைஞர்கள் வந்து இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல உருவாகி இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், மற்ற நாடுகள்லையுமே வந்து இலங்கை போன்ற நாடுகள்லையுமே உருவாக்கி இருக்காங்க. அப்போ இதே மாதிரியான இப்ப நமக்கான இப்ப வேலை திட்டமே என்ன வச்சிருக்கிறோம், உட்கட்டமைப்பை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. இடையில வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பொதுவான நிகழ்ச்சிகள் வந்து இல்லாம போச்சு. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம், கருத்தியல் ரீதியாகவும் இளைஞர்களை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த செயல்பாடு வந்து ஓரளவுக்கான வெற்றியை வந்து ஒரு புரிஞ்சிருக்கு. இதே நிகழ்ச்சியை நம்ம வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நடத்தி இருக்கிறோம். அதை யார் நடத்துறாங்கன்னா தலைமையில் இருந்தவங்களே வந்து இருந்து பார்த்து எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்த வேண்டியதா இருந்துச்சு. இப்ப வந்து அடுத்த கட்டமான லீடர்ஸுகள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்க மாதிரியான இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசியல், அதுக்கப்புறம் பொருளாதாரம், இதுல எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஈஸியா தான் பண்ண முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து நடந்திருக்கிறாங்க. ஆனா அதை விட வந்து பாண்டியர்கள் வந்து எல்லா விஷயங்களுமே சார்பா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து சார்பா புரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போறதுங்கிறது வந்து நம்ம இளைஞர்களுக்கு அது ரொம்ப சாத்தியமா இருக்கும். இடையில வந்து சில பிரச்சனைகள்னால அவங்க வெளியில போயிருக்கிறாங்க.
ஆனா திரும்ப உங்களோட செயல்பாடுகள் மூலமாக ஒட்டுமொத்த இளைஞர்களோட பார்வை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நடுவத்தினோட பொறுப்பாளர்கள் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், அதாவது அரசியல் பார்வையாகட்டும் பொருளாதார ரீதியாகட்டும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து அடுத்த கட்ட இளைஞர்களை நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறீங்க. அடுத்தடுத்து நம்ம எதை நோக்கியான பயணத்தை நம்ம நடைமுறைப்படுத்த போறோம், எப்படிப்பட்ட அரசியல் நம்ம தொடங்க போறோம், இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு விரிவாக சொல்றதுக்கான வாய்ப்புகள் நேரம் அதிகமாக தேவைப்படுகிற காரணத்தினால என்னோட உரையை முடிச்சுட்டு அடுத்தவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.